ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி, என் செல்ல குழந்தையே. பலமுறை இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்து வாக்கு கொடுத்தாலும் கூட நீ பல நேரங்களில் அதை கண்டுகொள்ளாமல் தானே கடந்து போகிறாய். அதனால இந்த முறை உன்னை விட்டுடவே கூடாதுன்னு உன் வீட்டுக்கே நான் உன்னை தேடி வந்து அமர்ந்துட்டேன். இன்றாவது இந்த வராகி அம்மா அப்படி என்னதான் உன் வாழ்க்கையில சொல்ல போறேன்னு கேட்கிறாயா? நீ நல்லவன்னு நிரூபிக்கிறதுக்கு உனக்கு 1000 ஆதாரங்கள் இருந்தாலும் கூட, 1000 காரணங்கள் இருந்தாலும் கூட, ஒரு சிறு தவறோ அல்லது ஒரு சிறு பிழையோ நீ செஞ்சிட்டினா இந்த உலகம் உடனே உன்னை கெட்டவன்னு சொல்லி நீ செஞ்ச நல்லதையெல்லாம் மறந்துடுவாங்க. அதனாலதான் எந்த விஷயம் செய்வதற்கு முன்பாகவும் இது சரியா வருமா தவறா முடிஞ்சிடுமான்னு ஒரே ஒரு நிமிடம் உன்னை யோசிக்க சொல்றேன். நீ அவசரப்பட்டு புரியாமல் செய்யக்கூடிய சில காரியங்கள் பல நேரங்கள்ல தவறாக மட்டுமாக தானே முடியுது. எப்போதும் நீ யாரையும் வெறுக்காமல் எல்லோரிடமும் அன்பு செலுத்தக்கூடிய நல்ல பிள்ளையாக தான் இருக்கிற. ஆனா பல பேருக்கு அது புரிய மாட்டேங்குது. நீ ஏதோ அவர்கள் வாழ்வை அழிக்க வந்தது போலவும் அவர்களை ஏமாற்றி அவர்களை விட முன்னேறி செல்ல துடிப்பாய் இருப்பதை காட்டிலும் அவங்க கூட போட்டி போட்டு பொறாமையோடு வாழ்வதை போலல்லவா நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ எனக்கு மிக நெருங்கிய பிள்ளையாக இருக்கிறாய். நீ கவலை கொள்ளாதே. வாழ்க்கையில் ஏற்பட்ட பெரும் இழப்புகளை எல்லாம் தாங்கிக் கொண்டு அத்தனையும் சரியாயிடும் நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு நான் நிச்சயமாக வெற்றியை கொடுப்பேன் என் செல்லமே. நீ எப்போதும் நீயாகவே வாழ தயாராகு. ஒரு சிலருக்கு உன்னுடைய குணம் பிடிக்கணும், உன்னை விரும்புவாங்க. பல பேருக்கு உன் குணம் பிடிக்காம உன்னை வெறுக்கக்கூடியவர்களாகவும் இருந்தாலும் நீ உன் வாழ்க்கையை நினைச்சு கவலைப்படாத. ஏன்னா வாழ்க்கையில எப்போ எது நடக்கும்னு யாராலும் புரிஞ்சுக்க முடியாது. மனிதனுடைய வாழ்க்கை என்பதே எதுவும் புரியாத போதுதானே தொடங்குகிறது. எல்லாமே புரிய வரும்போது, வாழ்க்கையின் இதுதான் உணர வரும்போது மனித வாழ்க்கை முடிஞ்சே போயிருக்கும். நீ எதையும் தேடி போகாதே என் செல்லமே. அந்த வாழ்க்கையை அடைவதற்கான தகுதி உனக்கு இருந்தா வாழ்க்கை நிச்சயம் தானாகவே உன்னை தேடி வரும். நடக்க இருப்பது சரியான நேரத்துல சரியான இடத்துல சரியான காரணத்தோடு நிச்சயம் நடக்கும் என நம்பி காத்திரு. பல பேர் உன்னை பத்தி பலவாறாக பேசினாலும் அவதூறான வார்த்தைகளை சோறினாலும் கூட நீ கவலை கொள்ளாதே என் செல்லமே. நீ செய்யக்கூடிய முயற்சியிலிருந்து விலகாமல் தொடர்ந்து பயணம் செய். உன்னுடைய லட்சியத்தை அடைவதற்கும் உன் விருப்பத்தை நீ நிறைவேற்றிக் கொள்வதற்கும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையா இருப்பேன். எவ்வளவு பெரிய இன்னல்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனைகளில் நீ மாட்டிக்கொண்டு முழிச்சாலும் சரி, சிறந்த சிந்தனையும் உன்னுடைய உயர்ந்த எண்ணங்களும் எப்போதும் உன்னை நிம்மதியாய் வாழ வைக்கும். முதல்ல வாழ்க்கையில பாக்குற விஷயத்தையெல்லாம் அடைய ஆசைப்படக்கூடாது. அப்படி நீ ஆசைக்கு முதலிடம் கொடுத்து விட்டால் அந்த ஆசையே உன்னை வாழ்க்கையின் கடைசி இடத்திற்கு தள்ளிவிடும் என் செல்லமே. உன் கூட இல்லாம போனவங்களையும் உன்னை விட்டு விலகி போனவங்களையும் நீ வேண்டாம்னு வெறுத்து ஒதுக்குறவங்களையும் நினைச்சு கவலைப்படாத. உண்மையிலேயே அவர்கள் எல்லாம் உன்னுடன் இருக்கக்கூடிய தகுதியை இழந்தவர்கள். உன் அன்புக்கு பாத்திரம் ஆகாதவர்கள் அவர்கள். உன்னுடைய அன்பையும் நம்பிக்கையும் பெற முடியாத அந்த துர்பாக்கியசாலிகளை நினைச்சு நீ கவலைப்படாதே என் செல்லமே. யார் எப்படி இருந்தாலும் எது எப்படி மாறினாலும் உன் மனசாட்சிக்கு மட்டும் நீ உண்மையாக இருந்தா போதும். வேறு யாருக்கும் நீ உண்மையா இருக்கணும்ன்ற அவசியமே இல்லை. புரிதல் இல்லாதவர்கள் இருக்கும் இடத்தில் நீ உன் அன்பை நிரூபிக்க தேவையில்லையே. உன்னை புரிந்துக்காத மனுஷங்கிட்ட போய் நான் செஞ்சது சரி, நான் நல்லவதான், நான் இதை இதுக்காக தான் செஞ்சேன்னு எந்த ஒரு விளக்கத்தையும் கொடுக்க அவசியமில்லை. ஏன்னா உன்னை பத்தி முழுசா புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு உன்னுடைய குணமும் தெரியும், நீ செய்யற காரியத்தின் காரணமும் புரியும். ஆனா வேணும்னே உன்னை புரிஞ்சுக்க கூடாது, நீ எனக்கு வேணாம், நீ கெட்டவ, நீ பொறாம பிடிச்சவ, நீ எனக்கு ஆகாத உறவுன்னு நினைக்கக்கூடிய மனிதர்கள் உன்னை பற்றி சொல்லும் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் எல்லாம் காதில் போட்டுக்கொண்டு கவலைப்படாமல் அவர்களை அவங்க போக்கிலேயே விட்டுடு என் செல்லமே. நீ யாருக்கு நல்லது செய்தாலும் அவர்கள்தான் முதல்ல ஓடி வந்து உனக்கு கெடுதல் செய்யக்கூடியவர்களாக மாறுவார்கள். ஏன்னா இந்த உலகத்துல அப்படித்தானே இந்த கலியுகம் மாறிக்கிட்டு இருக்கு. நீ மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுனது பெரிய பொருளாக இருந்தாலும் நான் கொடுத்துருக்கேன்னு கணக்கு வச்சுக்காம அதை மறந்துடு. ஆனா மற்றவங்க கிட்ட இருந்து யாராவது ஒரு சிறு பொருளையோ சிறு பணத்தையோ வாங்கினாலும் கூட நான் அவங்களுக்கு அதை திருப்பி கொடுக்கணுன்றத மனசுல வச்சு சரியாக அதை செய்துவிடு என் செல்லமே. தேவையான இடங்கள்ல நீ அடங்கி போகலேனா தேவையில்லாத இடங்கள்ல விதி உன்னை அடக்கி விட்டு போகும்.
உணர்ச்சி வசப்பட்டு வாடும் வார்த்தைகளை விட அமைதியாக வரும் வார்த்தைகளில் தானே உண்மையும் உறுதியும் அதிகமாக இருக்கு. இனிமேலாவது தேவையில்லாம எல்லா இடங்களையும் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதை நிறுத்திட்டு எல்லாரும் என்ன பேசுறாங்க, என்ன சொல்ல வர்றாங்கன்னு அமைதியாக பொறுமையாக நிதானித்து கவனிக்கப்பார். உனக்கு புன்னகை தேவை என்பதை அறிந்து அதை அவர்களால் உனக்கு கொடுக்க முடியும் நீ நம்புனினா அது சரியா வருமானு யோசிச்சுக்கோ. ஏனெனில் மனிதர்கள் தான் தங்களுடைய புன்னகையையும் நிம்மதியையும் தனக்குள் உருவாக்கி கொள்பவர்களாக இருக்கிறார்கள். நீ அதிகமா ஆசைப்படுறதும் கிடையாது, அதிகமா கோபப்படுறதும் கிடையாது. அதனால் இனிமேல் உன் வாழ்க்கையில நீ எதையும் இழக்காத அளவுக்கு இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. ஒரே கொள்கையில் பிடிப்புடனும் விடாமுயற்சியோடும் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் நேர்மையாக செயல்படும் உனக்கு உன் வாழ்க்கை துணையாக இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களைத்தான் அடையாளம் காட்ட போறேன். எந்த விஷயமா இருந்தாலும் அதை தனியாக நின்று எதிர்க்க கத்துக்கோ. அப்போதுதானே உன் பலம் என்பது எவ்வளவு பலம் வாய்ந்ததுன்னு உனக்கு புரியும். அதை விட்டுட்டு முக்கியமா பிரச்சனை வரும்போது என்ன செய்வேன் கலங்கி போய் நின்னா உன்னுடைய பலவீனம் மட்டும்தான் மற்றவர்களால் கண்டறியப்படும். எல்லா சூழ்நிலைகளிலும் நீ தைரியமா இருந்தீனா அது உன் வாழ்க்கையிலையும் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கும். அவமானப்படுறவே ஒரே அனுபவமா இருக்கே, நல்லது இன்னும் நடக்கவே இல்லையே நீ நினைக்கிற. ஆனா அவமானமும் அனுபவமும் தான் உன் வாழ்வில் நல்லது நடப்பதற்கான முன்னோடிகள் என்பதை புரிஞ்சுக்கோ. இந்த 2 விஷயமும் கற்றுக் கொடுக்கும் போதனையை இந்த உலகில் எந்த மனிதராலும் கற்றுக் கொடுக்க முடியாது என் செல்லவே. நீ எதை நினைக்கிறையோ அதுவாகவே ஆகிறாய், எதை உணர்கிறையோ அதுவாகவே நீ ஈர்க்கப்படுவாய். எப்போதும் உன் மனதில் இருக்கும் கனவுகளையும் கற்பனைகளையும் மதிப்பு கொடுத்து அதை நிறைவேற்ற நனவாக்க முயற்சி செய் என் செல்லமே. நீ சாப்பிட்ட சாப்பாடும் நீ செய்த தர்மமும் மட்டும்தான் உனக்கு சொந்தம். உண்மைங்கிறது முதல்ல தோற்பது போல தெரிந்தாலும் முடிவின் அதன் தோள்களில் நிச்சயம் வெற்றி மாலைதான் வந்து விலகும். மனதை அடக்க தெரிந்தவனுக்கு மனம் என்பது சிறந்த நண்பனாகிறது. ஆனா மனசை அடக்க தெரியாம அலைப்பாய விட்டுட்டு ஐயோ அது அப்படி நடந்துச்சே, நாம இப்படி கஷ்டப்படுறவே, தேவையில்லாம இந்த தவறை செஞ்சுட்டோமேன்னு வருத்தப்படக்கூடிய மனிதர்களுக்கு மனமே பெரிய விரோதியாகிவிடும் என் செல்லமே. உன்னுடைய எண்ணங்களால் தானே உன் வாழ்க்கை கட்டமைக்கப்படுகிறது. நீ என்ன நினைக்கிறியோ அதுவாகவே நீ மாறி போவாய். உன்னுடைய எண்ணம் தூய்மையடையும் போது உன்னுடைய மகிழ்ச்சியும் நிழலை தேடி உன்னை விட்டு விலகாமல் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். எப்போதும் என்னுடைய கண்காணிப்பில் இருக்கும் உன்னை நிச்சயம் சந்தோஷமாக வாழ வைக்கத்தான் போறேன். நீ எதை நினைச்சு கவலைப்படாத. ஒழுக்கத்தின் பாதை என்பது கரடு முரடானதுதான், ஆனால் வலிமையானது என் செல்லமே. கிடைக்காததுன்னு எதுவுமே நான் உன் வாழ்க்கையில எழுதி வைக்கல. அதே நேரத்துல உனக்கானது எதுவுமே உன்னை விட்டு போகவும் போகாது என் செல்லமே. எதுவுமே சரியில்லாத போதும் எல்லாமே சரியாகிடும் நம்பி வாழ்றது தானே மனித வாழ்க்கை. இப்போது உன் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் சரி, எல்லாமே சரியாகும்னு நம்பிக்கையோட வாழ ஆரம்பி. நிச்சயம் உனக்கு நல்லதே நடத்து.